மார்னிங் குட் மார்னிங். இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்க வரேன். ராஜு இருக்கேன் மிஸ். மீனா நானும் இருக்கேன் மிஸ். ராகினி வந்திருக்கேன் மிஸ். சோனி பிரசன்ட் மிஸ். சுக்கி பிரசன்ட் மிஸ். இனி எல்லாரும் சுக்கியும் சோனியும் சொன்ன மாதிரி பிரசன்ட் மிஸ் அப்படி சொல்லணும் சரியா? சரி சரி மிஸ். பாத்தியா சுக்கி, நம்ம ரெண்டு சொன்னதா மிஸ்க்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நம்ம மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா, அத எங்க அக்கா இனி இப்படி சொல்ல சொன்னா. அத நான் காலையில வந்து சொன்னேன். பாத்தியா என் ஐடியாவே சூப்பரா இருக்குல? மிஸ்ஸுக்கும் பிடிச்சிருக்கு. ஜாலி. என்ன குறுகுறுன்னு ஒரே பேச்சா இருக்கு? ஆமா சுக்கி, நேத்து எதுக்கு நீ வரல ஸ்கூலுக்கு? கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், கேட்டுட்டாங்களே. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ சுக்கி சுக்கி, ஸ்கூலுக்கு போகலையா? விடிஞ்சிட்டோம். இன்னைக்கு வேற மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. எப்படி போகாம இருக்குது? சரி அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அம்மா அம்மா, எனக்கு நைட்டெல்லாம் ரொம்ப காய்ச்சல் அடிச்சும்மா. நேத்து படுக்கும்போது நல்லா தானே படுத்தா? அது எப்படி உடனே காய்ச்சல் வரும்? கை வச்சு பார்த்துட்டு உடம்பு ஒண்ணு விடல, நல்லா தான் இருக்கு. காய்ச்சல்லாம் அடிக்கல. போ எந்திரி, ஸ்கூல் கிளம்பு. இல்லம்மா, நேத்துல ஒரே குளிருமா. இப்பதான் 5 நேரம் வாந்தி எடுத்துட்டு வந்து படுத்திருக்கேன். அதாம்மா அப்படி இருக்கும். நேத்துல எனக்கு நல்ல காய்ச்சலுமா, நல்ல உடம்பெல்லாம் சுட்டுட்டு இருந்தம்மா. அதுல வேற வாந்தி வேற எடுத்திருக்கேம்மா. குளிர வேற செய்யுதும்மா. நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. அதானே பார்த்தேன், நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதா இந்த மாதிரி சொல்லியா? எனக்கு தெரியும். எந்திரி, இப்ப ஸ்கூலுக்கு போய் ஆகணும். இல்லம்மா, எனக்கு தூக்கமா வருதுமா. நேத்து கூட நான் நைட்டு தூங்கவே இல்லை. ஒரே காய்ச்சல் வாந்தி தெரியுமாம்மா. மிஸ் இன்னைக்கு வர மாட்டேன்ட்டு நேத்தே சொன்னாங்கம்மா. ப்ளீஸ்மா, நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. ப்ளீஸ்மா. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. இப்ப ஸ்கூலுக்கு போய் ஆகணும். எதுக்குமே அம்மா மடிய மாட்டேக்காவளே. எப்படியாவது சமாளிச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிடக்கூடாது. மேக்ஸ் எக்ஸாம் வேற இன்னைக்கு வைப்பாங்க. அதில் முட்டை தான் எடுப்பேன். முட்டை எடுத்தா மேம் வேற அடிப்பாங்க. எப்படியாவது அம்மாவை சமாளிச்சிட வேண்டியதுதான். காலில் விழுந்துருவ சுக்கி. ஏம்மா, உன் காலை பிடிச்சி கேட்கம்மா. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகலம்மா. என்னால போக முடியாதும்மா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. எனக்கு காய்ச்சலா இருக்குமா. எனக்கு வாந்தி வருதுமா. எனக்கு தலை சுத்துதுமா. நான் போகலம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. சரி சரி எந்திரி எந்திரி. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? எந்திரி. இல்ல, நீங்க ஸ்கூலுக்கு போனாடி சொன்னாதான் எந்திரிப்பேன். இல்லைன்னா எந்திரிக்கவே மாட்டேன். சரி சரி அழாத, எந்திரி. எந்திரிச்சு போய் படுத்து தூங்கு. போ, இன்னைக்கு ஒன்று ஸ்கூலுக்கு போக வேண்டாம். போ போய் படு. எம்மாடியோ, தப்பிச்சிட்டோம்ப்பா. மெதுவா எந்திரிச்சு போய் படுத்துற வேண்டியதுதான். அப்பதான் அந்த அம்மாட்ட இருந்து தப்பிக்க முடியும். மேக்ஸ் எக்ஸாம்ல இருந்து தப்பிக்க முடியும். சரிம்மா, நான் படுக்கிறேம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழுப்புங்கம்மா. ரொம்ப டயர்டா இருக்குமா. சரி சரி, படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. சரி இருக்கட்டும். எம்மா, எப்படியோ அம்மாட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். மேக்ஸ் எக்ஸாம்ல இருந்து தப்பிச்சிட்டோம். நிம்மதியா படுத்து தூங்குவோம். ஐயோ, நேத்து அம்மாவை கஷ்டப்பட்டு சமாளிச்சு லீவ் எடுத்து மேக்ஸ் எக்ஸாம்ல தப்பிச்சு அன்னைக்கு இந்த மேம் கேட்டுட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? உடம்பு சரியில்லை சொன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அம்மா உடம்பு சரியில்லை சொன்னா நீ எதுக்கு லீவ் எடுத்து கேட்பாங்க. அம்மாக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு விடுவாங்க. என்ன நான் இப்ப சொல்லுவேன்? ஐயோ, ஏதாவது ஐடியா பண்ணணுமே. என்ன சொல்ல? சரி, பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். வேற என்ன பண்ண? என்ன சுக்கி, கேட்டுட்டே இருக்கேன். பதில் எதுவும் சொல்லாம இருக்கா? என்னாச்சு? இல்ல மிஸ், நேத்து எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க மிஸ். அதான் மிஸ் நான் வரல. என்னது, உங்க பாட்டி செத்து போயிட்டாங்களா? நம்புற மாதிரி இல்லையே. அழுதுகிட்டே சொன்ன பிறகு மிஸ் நம்ப மாட்டேங்கவளே. நான் என்ன பண்ணுவேன்? இல்ல மிஸ், உண்மையாதான் மிஸ். எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க மிஸ். நீ அழுதுட்டே சொல்லி என்னால நம்ப முடியல. சரி சரி, எப்படி இறந்தாங்க? ச்சே, அழாம சொல்லிருக்கலாமோ. ரொம்ப ஆக்ட் பண்றதுல கண்டுபிடிச்சிட்டாங்களோ. சரி, இனி அழாம சொல்லி பாப்போம். அதுவா மிஸ், ஹார்ட் அட்டாக் மிஸ். ஹார்ட் அட்டாக் எப்படி திடீர்னு வந்துச்சு? ஹார்ட் அட்டாக் திடீர்னு தான மிஸ் வரும். நீ சொல்றது எனக்கு நம்புற மாதிரி இல்ல. வா, நம்ம ரெண்டு பேரும் வீட்ல போய் செக் பண்ணிட்டு வருவோம். பாட்டி செத்துட்டாங்களா இல்ல இருக்காங்களாட்டு. எதுக்கு மிஸ்? உண்மையிலே எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க மிஸ். நீங்க எதுக்கு மிஸ் இப்ப எங்க வீட்டுக்கு வரணும்? நான் சொல்றது நம்புங்க மிஸ். உண்மையிலே எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க மிஸ். இல்ல இல்ல, நான் நீ சொல்றது நம்ப மாட்டேன். கிளம்பு கிளம்பு. உங்க வீட்டுக்கு போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். இனி இந்த மிஸ்க்கு தப்பிக்க முடியாது போல. சரி போவோம், போய் ஏதாவது சமாளிப்போம். என்ன சுக்கி, நேத்து மேக்ஸ் எக்ஸாம்ல இருந்து தப்பிச்சிட்டா. இன்னைக்கு மாட்டிக்கிட்டியா? ஆமா, இன்னைக்கு மாட்டிக்கிட்டா வசமா. போ போ, என்ன பண்ண போறியோ தெரியல. சுக்கி
சோனி நான் வரது வரையும் கிளாஸ் அமைதியா பாத்துக்க. பேசுறவங்க பேரை போர்ட்ல எழுதி போடு சரியா? சரிங்க மிஸ். வா சுக்கி கிளம்பு போவோம். சரி மிஸ். உங்க வீட்டுக்கு நடந்து போயிடலாம்ல? ஆமா மிஸ் வாங்க போவோம். அதுதான் மிஸ் எங்க வீடு. சரி கதவை தட்டு. கதவை தட்டிட்ட மிஸ் யாரும் வரல. ஒருவேளை இது எங்க வீடா இருக்காதோ? பக்கத்து வீடா இருக்குமோ? வாங்க போமா மிஸ். இரு வருவாங்க வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன ஆக போதோ? கதவை யார் திறக்கவளோ? ஒருவேளை பாட்டியே வந்து திறந்துட்டானா என்ன பண்ணுவேன்? என்ன சுக்கி ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டா? ஆமா இது யாரு? அம்மா அது எங்க மிஸ்மா. உள்ள கூட்டிட்டு போமா. ஐயோ ஆமா வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. காபி குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். நேத்து சுக்கியோட பாட்டி இறந்து போயிட்டாங்களாம். அத கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். என்னது? சுக்கியோட பாட்டி இறந்து போயிட்டாங்களா? ஆமாமா நேத்து பாட்டி இறந்து போயிட்டாங்கல்ல. என்னது? என்ன சுக்கி சொல்ற? டீச்சர் நேத்து பாட்டி செத்து போனதுல அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுல உங்களுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டு டீச்சர். ஆமா டீச்சர் உண்மைதான் டீச்சர். அம்மா சொல்லுமா நேத்து பாட்டி செத்து போயிட்டாங்களாமா? ஆமா டீச்சர். அம்மா டீச்சர் இருக்காங்க உங்களுக்கு காபி போட்டு கொடுமா போமா. டீச்சர் இருங்க டீச்சர் நான் உள்ள உங்களுக்கு காபி எடுத்துட்டு வரேன். இவ போய் சொல்றல என்ன சொல்றா ஒண்ணும் தெரியல. நீங்க விளப்பமா கேட்டுட்டு போயிருவோம். சுக்கி நீ என்ன சொல்ற? பாட்டி உயிரோட தானே இருக்காவே. எதுக்கு செத்து போயிட்டா சொல்லியா? அம்மா நான் நேத்து லீவ் போட்டேன்மா. டீச்சர் வந்து நம்பவே மாட்டேன்டா. காய்ச்சல் சொன்னதே. அதமா பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நம்பாம வீட்டுக்கே வந்துட்டாங்கம்மா. நீதாம்மா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீ காப்பாத்திருமா டீச்சர் இருந்து. அது எப்படி போய் சொல்ல முடியும்? பாட்டி வேற உள்ள இருக்காவே. வெளிய வந்துட்டவே. அவ்வளவுதான். நீ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க? நான் அப்படி சொல்ல முடியாது. அம்மா ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் மைனி எப்படியாவது காப்பாத்திருமா. இல்ல மிஸ் ரொம்ப அடிப்பாங்கம்மா. அம்மா ப்ளீஸ் கையில வேணா முடியுமா கால்ல வேணா முடியுமா ப்ளீஸ் மைனி காப்பாத்திருமா ப்ளீஸ். இதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ எப்படியாவது காப்பாத்திருமா. நீ சொல்லி வேலை எல்லாத்தையும் செய்யம்மா. உனக்கு பாத்திரம் கழுவி தரேம்மா. உனக்கு வீடு தூத்து தரேம்மா. நீ என்ன வேலை சொன்னாலும் செய்யம்மா. கடைக்கு கூட போவோம்மா ப்ளீஸ் மைனி காப்பாத்திருமா. சரி அழாத. நீ என்ன சொல்றியோ அது மாதிரியே செய். காபி குடிங்க மேடம். थैंक यू. அம்மா சுக்கியோட பாட்டி எப்படி இருந்தாங்க? அத சொன்னேனே மிஸ் ஹார்ட் அட்டாக்னே. சுக்கி வாய் விட்டுட்டு இருங்க. உங்க அம்மா கிட்ட தான் கேக்குறேன். ஆமா மேடம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு மேடம் திடீர்னு. ஓ அப்படியா? அப்ப சுக்கி சொன்னது கரெக்ட் தானோ? ஆமா மேம். ஏதோ உள்ள இருந்து இடிக்கிற சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேக்குதோ? இல்லையே எங்களுக்கு என்ன கேக்கலையே. அம்மா உனக்கு கேக்குதாமா? எனக்கும் கேக்கலையே. இல்ல உள்ள ஏதோ இடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை நேத்து பாட்டி வெத்தல இடிக்கிற சவுண்டா இருக்குமோ? நேத்து இடிச்சது இன்னைக்கு எப்படி கேக்கும்? அதனால எக்கோ சவுண்டா இருக்கும் மிஸ். நேத்து வெத்தல இடிச்சதோட சவுண்ட் இன்னைக்கு கேக்குதா? அது எக்கோ சவுண்ட். ஆமா மிஸ். யாரோ இருமுற சவுண்ட் உள்ள இருந்து கேக்குது. அது நான் தான் மிஸ் இருமுனே. இல்ல இது ஏதோ வயசானவங்க இருமுற மாதிரியே இருக்குது. இல்ல மிஸ் அது நான் தான். என்ன ஒரே சத்தமா இருக்கு? யார் அது? உங்க பாட்டி தானே? யார் மிஸ்? யார்ட்ட பேசுறீங்க? அங்க பேசிட்டு இருக்கிறது பாட்டி தானே? அப்படி யாரு எனக்கு தெரியலையே. அம்மா உனக்கு தெரியலங்களா யாராச்சும்? எனக்கு யாரும் தெரியலையே அங்க. இல்ல அங்க ஒருத்தங்க நிக்கறாங்க உங்களுக்கு தெரியலையா? எங்க மிஸ் நிக்கறாங்க? எனக்கு யாரும் தெரியல. ஆமா எனக்கு யாரும் தெரியல. மிஸ் உங்க கண்ணுக்கு எங்க பாட்டி தெரிஞ்சா எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு கேட்டுட்டாங்க மிஸ். என்னது நான் போய் ஆயிட்டு பேசணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு கமெண்டையும் தட்டி விட்டுட்டு போங்க மக்களே. நன்றி. வாழ்க வளமுடன்.